நண்பர்களே வணக்கம். மேஷ ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பார்ப்போம். அன்பர்களே, மேஷ ராசிக்கு அதிபதியான மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமாவார். இவர் இந்த மாதத்திலே 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 8லே சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே 2 7க்குரிய சுக்கிரனுடனும் 3 6க்குரிய புதனுடனும் ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடனும் இணைந்து குரு பார்வை பெற்று உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகின்றன. இதுநாள் வரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நல்ல விதத்திலே நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழில் சிறக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அதிகமானாலும் வேலைபளு அதிகரித்தாலும் நன்மைகள் நடக்கும். அரசியல் துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த பலன்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தந்தை வழியிலே இருந்து வந்த இடர்பாடுகள், சொத்திலே இருந்து வந்த இடர்பாடுகள், சகோதர வழியிலே இருந்து வந்த இடர்பாடுகள் இவையெல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழிலை பொறுத்த வரையிலே பிரம்மாண்டமான எண்ணங்கள் உருவாகும். லாபங்களும் உண்டு. சுப விரயங்களும் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே உங்களுடைய தொழில் ஸ்தானம் அமைகிறது. அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போலவும் வியாபாரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நிலை உருவாகும். லாபங்கள் உண்டு, அலைச்சல் உண்டு, திடீர் யோகம் இதுவும் உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவிலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையிலே இருந்து வந்த, சகோதர வழியிலே இருந்து வந்த, தந்தை வழியிலே இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். அனைத்தும் நன்மையாக முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.